வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பான எனது பாரதம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நுகர்வோர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கொல்கத்தாவில் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் கரண் சிங் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் மாலை 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தேர்தல் தேதி, வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட தேர்தல் அட்டவணையை வெளியிடுகிறார். தமிழகத்தில் தற்போதைய 16வது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதேபோல் 294 உறுப்பினர்களை கொண்ட மேற்குவங்க மாநிலத்தில் மே 7ஆம் தேதியும், 126 உறுப்பினர்களை கொண்ட அஸ்ஸாம் மாநிலத்தில் மே 20ஆம் தேதியும், 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள மாநிலத்தில் மே 23ஆம் தேதியும், 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஜூன் 15ஆம் தேதியும் தற்போதைய சட்டப்பேரவை பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் தேதிகள் இன்று மாலை அறிவிக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை முதலே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளையோர்களின் பங்களிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். 2026-27ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கல்வி, திறன் மேம்பாடு, புத்தாக்கம், எதிர்கால வளர்ச்சியில் இளையோருக்கான வாய்ப்புகள் குறித்த எனது பாரதம் போட்டிகளில் வெற்றி பெற்ற இளையோர்கள் இதில் பங்கேற்கின்றனர். சுயசார்பு இந்தியாவை வடிவமைப்பதில் இளையோர் சக்தியை உறுதி செய்ய நாடு முழுவதும் இணையதளம் மூலம் நடைபெற்ற இப்போட்டியில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு நாடுகளுக்கு இயக்கப்படவிருந்த 14 விமான சேவைகள் மேற்காசிய நிலவரத்தை தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஷார்ஜாவிலிருந்து புதுதில்லி, கண்ணூர், கொச்சி, கோழிக்கோடு, திருவனந்தபுரம் மற்றும் மும்பைக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இருப்பினும் நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பதுடன் தேவையின் அடிப்படையிலேயே இந்த விமானங்களும் இயக்கப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் கூடுதல் கட்டணங்களின்றி பிற தேதிக்கு பயணத்தை மாற்றியமைக்கலாம் அல்லது பயணத்தை ரத்து செய்வதற்கான முழு தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இந்நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே சவுதி, பஹ்ரைன், ஈரான், குவைத், ஓமன், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் நாளை முதல் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெற இருந்த CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பெல்ஜியம் புறப்படுகிறார். ஐரோப்பிய கூட்டமைப்பின் 27 உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்திக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மேற்காசிய நிலவரத்தை தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்புடன் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்பு பெற்றுள்ளவர்கள் உடனடியாக தங்களது எரிவாயு சிலிண்டர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இவர்களுக்கு குழாய் மூலம் எரிவாயு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள அமைச்சகம், அங்கீகரிக்கப்பட்ட விநியோக நிறுவனங்களில் எரிவாயு சிலிண்டர்களை ஒப்படைக்கும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே ஈரான் ஹார்மோஸ் நீரிணை வழியாக இந்தியாவிற்கு புறப்பட்ட 92,700 டன் எடையுடன் கூடிய 2 திரவ எரிவாயு கப்பல்கள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் குஜராத் துறைமுகத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் நிலைமை சீராகும் என நம்பப்படுகிறது. தமிழகத்தில் வீடுகள், உணவகங்கள், வணிக நிறுவனங்களுக்கான சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் சிரமங்களை போக்க பிரதமர் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
சர்வதேச நுகர்வோர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பாதுகாப்பான பொருட்கள், நம்பிக்கையான நுகர்வோர்கள் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக மின்னணு சந்தைகளில் வெளிப்படையான விநியோகம் மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதுடன் நுகர்வோர் மேலாண்மையை அதிகரிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தரமான தயாரிப்புகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் கலப்படங்களை தவிர்க்க முடியும் என்று தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் செயல்பாட்டு ஆர்வலர் தெரிவிக்கிறார். தரமான தயாரிப்புகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமும் போலிகளை ஒழிப்பதன் மூலமும் நமது உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமாகவும் நுகர்வோராக ஒரு பொறுப்பான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ஒவ்வொரு நுகர்வோரும் விழிப்புணர்வு பெற்று அதிகாரம் பெற்று பாதுகாக்கப்பட வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு கோவில் குளத்தில் நேற்று மாலை தவறி விழுந்து உயிரிழந்த 2 சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலத்தின் திட்டங்களுக்கான போதிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் கூரைக்குண்டு கிராமத்தில் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்கள் கைகளில் தேசம் காக்க வாக்களிப்போம், ஜனநாயகம் காப்போம், போட போறோம் ஓட்டு, வாங்க மாட்டோம் நோட்டு போன்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன். ஈரோடு மாவட்டத்தில் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் மாவட்ட காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. அமைதியான மற்றும் சுதந்திரமான சூழலில் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை. நீலகிரி பைக்காராவில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க பெட்ரோல், டீசல் படகு சேவைகளை நிறுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். உதகை அருகே அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் உள்ள பைக்காரா படகு இல்லத்துக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பைக்காரா படகு இல்லத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் மூலம் இயக்கப்படும் படகுகளை இயக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் படகுகள் இயக்கப்படவில்லை. படகு இல்லத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். உதகையிலிருந்து சரவணன். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு அருள்மிகு ஸ்வேதராணீஸ்வரர் திருக்கோவில் பங்குனி தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் ஸ்வேதாரணேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சிவபெருமானின் அவதாரங்களில் அகோர மூர்த்தியும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். இக்கோவில் அக்னி, சூரியன், சந்திரன் என 3 தீர்த்தங்கள் உள்ளன. இந்நிலையில் பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு தீர்த்தக்கரையில் எழுந்தருளிய அஸ்திரதேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அஸ்திரதேவர் 3 தீர்த்த குளங்களிலும் தீர்த்தம் அளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. மதுரை கச்சிகுடா வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டு இனி நிரந்தர ரயிலாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதேபோல் கன்னியாகுமரி, ஹைதராபாத் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் வரும் 1ஆம் தேதி முதல் வாரந்தோறும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நிரந்தர ரயிலாக இயக்கப்பட உள்ளது. கொல்கத்தாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் கரண் சிங் ஆஸ்திரேலியாவின் பிலிப் செக்யூலுக்கே இன்று எதிர்கொள்கிறார். பாங்காக்கில் நடைபெறும் சர்வதேச ஃபியூச்சர்ஸ் கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் 3 இந்திய வீராங்கனைகள் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும், 48 கிலோ எடைப்பிரிவில் குஜன், 44 கிலோ எடைப்பிரிவில் ஜாய் ஸ்ரீதேவியும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பான எனது பாரதம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நுகர்வோர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கொல்கத்தாவில் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் கரண் சிங் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.